நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகிற்கு வந்து எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமிக்கு நீர் ஆண்டவரே மனிதனாய் அவதரித்து வந்தீர். அந்த ஆண்டவரே அந்த தேவனுடைய அன்பின் செயல்பாடை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவரே கொண்டாட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். தேவன் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இதில் பெர்ஃபார்ம் பண்ணுகிற ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே வாலிபர்களையும் எங்கள் சபை சார்ந்த குழுவினர் யாவரையும் நீர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கிற காரியங்களை நல்ல சிறப்பாய் செய்ய, நேர்த்தியாய் செய்ய அவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு குறைவும் இல்லாமல், எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் வைத்து ஆசீர்வதித்து நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலையும் இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் மகிழ்ச்சியோடு கண்டு கழிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கிற உங்களுக்கு பல் சுவை நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது. ஆனபடினாலே நீங்கள் கொஞ்சம் அமைதி காக்கணும். நீங்கள் அங்கே இருக்கிற நீங்கள் நல்ல அமைதியாக இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கும்படியாக 2 அருமையான தேவ பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. 2 சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்குவாங்க. Good evening, ladies and gentlemen, boys and girls. On behalf of the event Peace Kids and Youth Carols crew, I'd like to welcome you to a joyful Christmas celebration. Tonight we are about to embark on a ride full of joy, laughter, and unforgettable moments. So prepare to rejoice all the way through an evening of festive fun. Our destination today is a journey of love, joy, and peace. And we are thrilled to have you flying with us this evening. Good evening, ladies and gentlemen. இந்த மாலை நேரத்திலையும் கூட பீஸ் சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் கிறிஸ்மஸ் குழுவாக நாங்கள் நடத்துகிறதான இந்த சந்தோஷமான கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்களே உங்களுக்கு ஆர்வமாக கைத்தட்டி கொள்கிறீங்களா? இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் நம்ம முழுவதுமாக சந்தோஷத்தோட, சிரிப்போட, மறக்க முடியாத சில சுவாரஸ்யமான அனுபவங்களோடு கூட நாம் இங்கிருந்து புறப்பட்டு ஒரு கொண்டாட்டத்தின் சந்தோஷத்துக்குள்ளாக நாம் போகிறோம். இன்றைக்கு நம்ம போகிற பிரயாணத்தினுடைய கருப்பொருள் என்னென்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம். இதெல்லாம் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? அதை இந்த ப்ரோக்ராம் முழுவதும் நீங்கள் இதை அனுபவிக்க போகிறீங்க. எங்களோடு கூட நீங்கள் பறந்து வாருங்கள். The estimated flight time will be approximately 3 hours and we'll be cruising at an altitude of fun and enthusiasm throughout. So sit back, relax and enjoy. Now, before I begin, I also welcome our late arrivals. We have some interesting passengers with us today, and Christina Ka will be the host also with us throughout. நம்முடைய விமானத்திலே நீங்கள் எல்லாரும் ஏறி இருக்கிறீர்கள். இங்கே சந்தோஷம், களிப்பு, உற்சாகம் எல்லாம் இருக்கும். இதில் முதல் பயணியாக நம்முடைய கிறிஸ்டினாக்கா அங்கே பயணம் செய்ய ஏறி இருக்கிறார்கள் விமானத்தில். கரங்களை தட்டி உற்சாகமாக. இந்த விமானத்தில் நீங்கள் எல்லாரும் நிதானமாக உட்கார்ந்து சாய்ந்து நீங்கள் இப்பொழுது சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. நிறைய விசேஷித்த காரியங்கள் உங்களுக்காக இருக்கிறது. பாடா, ஒரு வழியாக ஃப்ளைட்டை பிடிச்சாச்சு. நீங்கள் எல்லாருமே என்னோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ஆல் பேசஞ்சர்ஸ். நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த
அருமையான ஒரு ஃப்ளைட்டில் நம்ம போயிட்டுருக்குறோம். இங்கே நம்ம இந்த ஃப்ளைட்லேயே ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு யோசித்தோம், வித் த பர்மிஷன் ஆஃப் தி ஏர் ஹோஸ்டஸ். கரெக்ட்? ஸோ முதலாவது நம்ம ஒரு ஓப்பனிங் சாங், ப்ரேயர் சாங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம பேசஞ்சரில் தான் ஒரு டீம் இருக்கிறாங்க. ஐ ரெக்வெஸ்ட் த டீம் ஃபார் ப்ரேயர் சாங். உற்சாகமாய் அவர்கள் கரோலின் மற்றும் மேக்ஸ்வெல்க்கு. But before we start, we have a safety briefing for you. Remember to keep your smiles visible at all times and clap for our performers and speakers for the day. ஒரு பாதுகாப்பு அறிவிப்பு. நாம் செல்லும் இந்த விமானத்தில் என்ன பாதுகாப்பு அறிவிப்பு என்றால், அனைவரும் புன்சிரிப்போடு இருக்க வேண்டும், எல்லா நேரமும் கைகளை தட்ட வேண்டும், ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸஸ் முடியும் பொழுதும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் கை தட்டலாமா? தேங்க்யூ ஸோ மச். இந்த விமான பயணம் நல்லா இருக்கா? ஓகே. அடுத்ததாக ப்ராமிஸ் வேர்ட்ஸ் சொல்வதற்காக ஒரு செட் ஆஃப் டீம் நமக்கு வராங்க. ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் என்ன வாக்குத்தத்தம் கிடைக்கும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? அதை தான் உங்கள் குழந்தைகள் சொல்ல வராங்க. Christmas tree, a Christmas
sparkling performance. Thank you. Our peace twinkling stars are coming here to deliver the memory verse. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிபடுகி தந்தோடலி இலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. எபிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் நுழையது. மேகா 5:2. Good morning. I Christmas cake. Father is born to you this day, city of David, a Savior, who is Christ the Lord. Luke 2:11. Happy Christmas. Thank you. நம்ம குழந்தைங்க ஆடி பார்த்துட்டீங்க, பாடி பார்த்துட்டீங்க, வேதத்தில் உள்ள கேரக்டர்ஸாக மாறி பார்த்துட்டீங்களா? இப்போ பார்ப்பீங்க, மாறு வேடத்தில் இருக்கிறார்கள் நம்ம மழலைகள். நான் யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். தெரியலையா? நான் தான் யோனா. ஏசப்பாட்ட கீழ்ப்பணியாம மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிட்டேன். ஒரே நாத்தம் 3 நாளா ஜெபிச்சுட்டு துதிச்சு நான் பாடினேன். நீங்களும் என்னை மாதிரி மாட்டிக்கிறாருங்க. ஏசப்பாட்ட கீழ்ப்பணிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஃபேன்சி ட்ரெஸ். டிசம்பர் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் வந்தாச்சு. இந்த குளிரும் பனியிலும் தென்றலாய் ஆட வருகிறார்கள் அன்பு பிள்ளைகள். வாங்க பார்க்கலாம். Come on now.
for your masterful keyboard playing and soulful singing. They are the Aaron and the Miriam of our church. இதுவரைக்கும் பாட்டு, டான்ஸ், ட்ராமான்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நாக்ஸோன்ற ஒரு மிஷினரியோட கதையை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்ட வர்றாங்க நம்ம பிள்ளைங்க. என்னடா சத்தம்? தலைவா, இன்னைக்கு நல்ல வேட்டை. உங்க பொண்ணு எனக்கு தான். அடுத்த இந்த ஊர்லயே பெரிய ஆள் நான் தான். என்ன அப்படி என்ன பண்ணிட்ட சொல்லு. தலைவா, இதோட 100வது மனுஷ தலையை விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த ஒரு தலைமை எல்லாம் போச்சு. வாங்க நம்மளுக்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். மேரி, ஜோசப், தாமஸ், இதுதான் காரணமாக நம்ம இந்த ஊழியம் செய்யறதுக்காக தான் நம்மள வேல்ஸ் தேசத்திலிருந்து தேவன் அனுப்பியிருக்காரு. ஐயோ ஜான், இங்க இருக்கிற மக்களை பார்த்தாலே பயமா இருக்கே. அல்ல மேரி, தெரிஞ்சுதானே வந்த. இவங்க எல்லாம் மணி தலையில வெட்டுறதுக்கே பேர் போனவங்க. நீ சொல்றது சரிதான் ஜோசப். இவங்க தலையை வெட்டுபவர்கள் சரித்திரமே சொல்லுது. செத்தா இயேசு பழன்னு சாப்பிடுறோம், வா சாவோம். ஹே தாமஸ், நீ சொல்றது கரெக்ட் தாங்க. பைபிள் வசனமே சொல்லுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். சில்வா, உங்க சொந்தக்காரன் சொல்றதை கேட்டியா? யாரோ இயேசு அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்காராம். அவரை பத்தி கேட்கறது வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க, எனக்கும் அவங்க சொன்னது புதுசா இருந்துச்சு. என்ன சொன்னா கொன்றுவீங்களோன்னு பயந்துட்டேன். நாமெல்லாம் நம்மளுக்கு தீங்கு செய்யறவங்கள கொல்றோம். ஆனா இயேசு சாமி தீங்கு செய்யறவங்கள மன்னிக்கிறாருன்னு இந்த வெள்ளைக்காரங்க சொன்னாங்க. இன்னும் வெள்ளைக்காரங்க என்னன்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் செல்வா.
பலனில்லா மந்தை போல அலையும் மக்களை காண்கிறோம். உள்ளம் உடைந்தும் ஒரு குலைந்தும் கதரும் சத்தம் நாம் கேட்கிறோம். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் படகில் நாம் சிறு பயணிகள். கதரும் சத்தம் கேட்டு நாம் நம் படகில் ஏற்றாத பாவிகள். வா வா பெரும் அழைப்பிற்காக உன்னை அழைத்திருக்கிறேன். அழைப்பிற்காக கொஞ்சம் காலம் இருக்கிறாய். வா 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 கைகள் பார்ப்போம் வா. வா 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 மனுஷனை படிப்போம் வா. நம்ம கிராமத்துல என்னென்னமோ நடக்குதுயா, எப்படியாவது நான் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க? அப்படி என்னடா நடக்குது? நம்ம கிராமத்துல நம்ம ஆட்களை யாரும் நம்ம எதிரிங்க பிடிச்சு வச்சுட்டாங்களா? சொல்லு, அவங்க தலையை வெட்டிடுவோம். அப்படிலாம் இல்லையா, அப்படியா இருந்துச்சுன்னா நானே அவங்க தலையை வெட்டி கொத்தா கொண்டு வந்திருக்க மாட்டேனா? ஏய், அதுவும் இல்லைன்னா வேற என்னதான்டா நடக்குது? நம்ம ஊர் மக்கள்லாம் ஏசுன்னு ஏதோ ஒரு புதுசா தெய்வத்தை கும்பிட்டு அலையிறாங்கய்யா. நம்ம பரம்பரையா நமக்கு வச்சுட்டு போன நம்பிக்கை கலாச்சாரம் எல்லாத்தையும் மாத்துறாங்கய்யா. என்ன மீறி எப்படி நடந்துச்சு? தலைவா, யாரையும் சும்மா விட்டுறாதீங்க. அன்னைக்கே அந்த வெள்ளக்காரங்க தலையை வெட்டி இருக்கணும். ஏய், இப்பவே ஒட்டுமொத்த ஊரும் என் முன்னாடி வந்து நிக்கணும். தெரியலையே, தலைவர் ரொம்ப கோபமா இருக்காரு. ஓர் அறிவிப்பு, இன்றையிலிருந்து நம் தேவியை தவிர வேற தெய்வத்தை வணங்கினாலோ அல்லது நம்முடைய தலைவரின் சொல்லை மீறி நடந்தாலோ அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். ஐயோ, இது ரொம்ப மோசமே. நல்ல வேலை, நம்ம தப்பிச்சிட்டோம். நான் அப்பவே சொன்னேன் அங்கெல்லாம் போகாடான்னு, கேட்டியா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாக்சிங் தான். தலைவரே, இவன் தான் முதல்ல அந்த வெள்ளைக்காரங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தான். ஏதோ ஜபமா, யாரோ இயேசுவான். இவன் தான் இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம். ஏய், இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. இயேசுவ தெய்வம் இல்லைன்னு ஒத்துக்கோ. இன்னைக்கு உன் உயிர் என் கையில தான். நீ வாழ்றதும் சாகுறதும் இப்ப நீ எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். அடி, எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏய், ரெண்டு பிள்ளைங்க இழுத்துருவாங்கடா. கொல்லுங்கடா. பாருங்க பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. உன் முன்னாடி உயிருக்கு உயிரா நேசிக்கிற உன் மனைவி ஜில்பா இருக்கா. உன் ஜில்பா வேணுமா இல்ல அந்த ஏசப்பா வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. இந்த காரணத்தை கொண்டும் இயேசுவை மட்டும் மறுதலிச்சிடாதீங்க. யார் இல்லை என்றாலும் பின்தொடர்வேன். பின்னோக்கே நான். என்னென்ன ஏங்க? டேய், உனக்கெல்லாம் நெஞ்சில ஈரம் இருக்கா? இவ்வளவு கல்லு மனசா இருக்கியடா. உன்னை பார்த்தாலே எனக்கே பரிதாபமா இருக்குடா.
யாரும் தெரியாத ஒருத்தருக்காக பெத்த பிள்ளைய, நீ நேசிச்ச மனைவிய எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கியாடா பைத்தியக்காரா. இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இந்த இயேசுவை மறுதளிக்கிறியா? உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். அப்ப சாவுடா. யார் அந்த இயேசு? அந்த இயேசு அவ்வளவு பெரிய சக்தியா? அந்த இயேசுக்காக நாங்சங் அவங்க குடும்பமும் தான் உயிரே கொடுத்திருக்காங்களே. ஆமா தலைவரே, அந்த நாங்சங் அவன் குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க குடும்பம் ரொம்ப மாறிச்சு தலைவரே. அந்த இயேசு ரொம்ப அன்பானவரா, நம்ம செஞ்ச தப்புக்காக தான் அவருடைய உயிரே கொடுத்தாராமா. இப்படியா? நானும் அந்த இயேசுவ யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவருடைய சக்தி என்னன்னு எனக்கும் தெரியணும். இன்னைக்கு நான் சொல்றேன், இனி இயேசு தெய்வத்தை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது. இது என்னோட கட்டளை. இயேசு வேல்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட எழுப்புதலின் விளைவாக ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. ஒரு குடும்பத்தின் எழுப்புதலால் முழு மேகாலயாவே ரட்சிக்கப்பட காரணமாக அமைந்தது. இப்பொழுது அந்த மாநிலத்தில் பெரும்பாலானோர் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இங்கு பற்றின எழுப்புதல் தீ வடகிழக்கு மாநிலங்களாகிய அசாம், மிசோராம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேசங்களில் பற்றி பிடித்தது. பார்த்தீர்களா? ஒரு குடும்பத்தின் பக்தி வைராக்கியத்தின் மூலம் ஒரு முழு கிராமமே ரட்சிக்கப்படக்கூடுமானால், உங்கள் குடும்பத்தின் வைராக்கியத்தின் மூலமாக உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் தெருவினர், ஏன் நம் திருநெல்வேலியே ரட்சிக்கப்படக்கூடும். இன்றே தீர்மானம் செய்யுங்கள். இந்த மண்ணுக்காக மாணிக்கமாகிய இயேசுவை விடுவீர்களா, அல்லது மாணிக்கமாகிய இயேசுவுக்காக மண்ணாகிய இந்த உலகத்தை விட்டு விடுவீர்களா? நீங்களே தீர்மானியுங்கள். உங்கள் வைராக்கியம் மற்றவர்களை பற்றி பிடிக்கட்டும். நம் திருநெல்வேலியில் பற்றும் எழுப்புதல் தீ நம் முழு தேசத்தை பற்றி பிடிக்க கூடுமே. இன்று உங்கள் குடும்பத்தின் எழுப்புதல், நாளை நம் தேசத்தின் எழுப்புதல். இப்போ நீங்கள் பார்த்த ஸ்கிட் வந்து நம்ம டீன்ஸ் ஃபெல்லோஷிப்லேருந்து பண்ணது. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இது எத்தனை பேருக்கு புரிஞ்சு? கொஞ்சம் கை தூக்கி காமிச்சா நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாருக்குமே புரிஞ்சா? சரி. இது உண்மையாகவே நடந்த சம்பவம். 1850 அந்த மாதிரி ஒரு இயரில் நடந்தது. நார்த் ஈஸ்ட் மேகாலயாவில் நடந்தது. காரோ ஹில்ஸில் நாக்சங் அப்படின்னு ஒருத்தர் வந்து வேல்ஸ் தேசத்துலேருந்து மிஷினரி நம்ம நாட்டுக்கு வந்து ஏசப்பாவை பற்றி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு முழு மாநிலத்துலையுமே அவங்க ஒருத்தவங்க மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க ஜீசஸை. ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த ட்ரைபல் லீடர் வந்து அவங்கள சொல்கிறாங்க, நீங்கள் இயேசுவை மறுதலி, இல்லைன்னா உன் பிள்ளைய கொன்றுவேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளையவே கொன்னாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பாவை தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி உன் மனைவியையும் கொன்றேன்னு சொல்கிறாரு. நீ யாரை வேணாலும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை தான் தொடருவேன்னு சொல்கிறாரு. அடுத்து நான் உன்னையவே கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னையவே கொன்னாலும் பரவாயில்ல, நான் இயேசுக்காண்டி தான் நிற்பேன்னு வைராக்கியமாக நின்னாரு.
அதுக்கப்புறம் உண்மையாகவே நடந்த சம்பவம். இது நம்ம கதை இல்லை, ஸ்டோரி கிடையாது. ஆண்டவர் உண்மையாகவே ஒரு என்கவுண்டர் கொடுத்தாரு. எப்படி நம்ம வேதத்தில் பவுலுக்கு பார்க்குறோம், அதே மாதிரி அந்த ட்ரைபல் லீடருக்கு ஆண்டவர் ஒரு என்கவுண்டர் கொடுத்துருக்காரு. அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு, இனிமேட்டு இயேசு தெய்வத்தை தவிர வேற யாரையுமே வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மாநிலம் ஃபுல்லாக இன்னைக்கு நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அந்த ஒரு மனுஷனால இன்னைக்கு நம்ம அந்த இதில் ஸ்கிட்டில் அதான் சொன்னோம், நம்ம பலருக்காண்டி ஜோம் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்காண்டி ஜோம் பண்ணுறோம், எல்லாருக்காண்டி ஜோம் பண்ணுறோம். ஆனால் அந்த மனுஷன் சாட்சியாக மட்டும் வாழ்ந்தார். கொஞ்சம் வருஷம் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருப்பார். ஆனால் அநேக ஆத்துமாக்களை அவர் சம்பாதிச்சார். நம்ம இன்னைக்கு எத்தனை பேரை நம்மளோட சாட்சியான வாழ்க்கையில் எத்தனை ஆத்துமாக்களை நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளோட வைராக்கியம் ஏசப்பாக்காண்டி நம்ம எவ்வளோ வைராக்கியம் காண்பிக்கிறோன்றதுக்காண்டி தான் இந்த ஸ்கிட்டை நாங்கள் போட்டது. என்ன வந்தாலும் அவரை தான் நான் பின்தொடர்வேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன் அப்படின்றதான் இந்த ஸ்கிட்டோட கான்செப்ட். தேங்க்யூ.